உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பரணி நகர் நல சங்கத்தினுடைய சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய முயற்சியினால் எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் என்பதில் எங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கிறது. அந்த முறையிலே தற்போது நான் பரணி நகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து வருகிறேன். அந்த பரணி நகரினுடைய நுழைவு, அந்த பரணி நகரில் கிட்டத்தட்ட ஒரு 510 குடியிருப்புகள் வீடுகள் அமைந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3000த்திற்கு மேலே மக்கள் வசித்து வருகிறார்கள். மேலும் ஒரு எஃப்எக்ஸ் பிரான்சிஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று செயல்பட்டு வருது. அதில் சுமார் ஒரு 1500-2000 மாணவர்கள் படித்து வருகிறாங்க. ஆனால் அந்த பரணி நகருக்கு முதல்ல அந்த என்ட்ரன்ஸ் ஒரே வழி தான், மாற்று வழி எங்களுக்கு கிடையாது. அந்த வழியாக தான் நாங்கள் போகணும், அந்த வழியாக தான் வரணும். ஸ்கூலுக்கு வர கால டைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வர காரு ஆட்டோ எல்லாம் அந்த வழியாக தான் வரணும், அதே வழியாக போகணும். அதே மாதிரி மார்னிங் ஈவினிங் சீசனும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த இடத்துல அவ்வளவு நெருக்கடியான இடத்துல ஒரு தனியார் அவங்க சொந்த இடத்துல தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, கமர்ஷியல் பில்டிங் கட்டுறாங்க. அதை நாங்கள் தடுக்கலை, அதில் நாங்கள் தலையிடலை. அவங்க சொந்த இடத்துல கட்டுறதை நாங்கள் தலையிடலை. ஆனால் அதனை எப்படி கட்டப்பட்டிருக்காங்கன்னா அரசாங்க விதிகளுக்கு முரணாக அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும், அதாவது ரோட்டினுடைய முகப்பு வரைக்கும் கட்டி சற்று திறந்து வச்சுருக்குறாங்க. இனி அவங்க வெளியே வரணும்னா கூட எங்களுடைய ரோட்டில் தான் படியே வைப்பாங்க. அப்படி படி வச்சு அது கமர்ஷியல் வியாபாரங்கள் நடக்கும்போது அந்த அதுக்கு கடைகளுக்கு வரவங்க வண்டி காரு வரும்போதெல்லாம் அந்த ரோட்டில் தான் நிப்பாட்டுவாங்க. ஏற்கனவே நாங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த குடியிருப்புகளை இருக்கின்ற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தனியார் ஆக்கிரமிப்பு செய்கிறதுல அது எங்களுக்கு முற்றிலும் ரொம்ப மோசமான நிலையை எங்களுக்கு உருவாக்கும். அப்போ நாங்கள் மிக கஷ்டமான நிலைக்கு உருவாக்கப்படுவோம், போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறு வரும். எனவே நீங்கள் நிருபர்களாகிய நீங்கள் ஏற்கனவே நாங்கள் அம்மா கமிஷனரை பார்த்து முறையிட்டு மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், இருந்தாலும் நீங்களும் எங்களுக்காக வேண்டி சில முயற்சிகளை எடுத்து ஒரு நல்ல வழி பிறப்பதற்கு வழி செய்ய என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பேட்டியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேர் மாரியப்பன், பரணி நகர் 10வது வார்டு.